டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய தற்கொலை ட்ரோன்கள் பல அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஹோர்முஸ் நீரிணைக்கு மேலாக சாதாரண சிவில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவது போல இவைகள் ஏவப்பட்டு இருந்ததாகவும் இவற்றை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியதில் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களை தகர்க்க எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டு கப்பல்கள் சீராக சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையால் கப்பல் போக்குவரத்து எப்படி நடைபெறுகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இரண்டு தரப்பும் திட்டவட்டமாக துல்லியமாக வெளியிடாத நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இது இப்பொழுது நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றும் இருதரப்பும் தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் போர் நிறுத்த ஒப்பந்தமானது ஏற்கனவே இருந்தாலும் அந்த ஒப்பந்தமானது பெரும் போரை செய்யாத ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமாக இருந்ததே அல்லாமல் நுளம்பு கடி போன்ற சிறு சிறு தாக்குதல்களை தவிர்க்கும் ஒரு யுத்த நிறுத்தமாக அது இருக்கவில்லை. இப்பொழுது வருகின்ற தற்காலிக பிரகடனமானது இதை மேலும் செம்மைப்படுத்தியதாக இருக்கும். அது பிரதானமான பிரச்சனைகளை கை வைக்காமலே அவற்றை தூக்கி ஓரமாக வைத்து இப்போதைக்கு ஓர் அமைதியை கண்டு அதன் பின்னர் மற்றவற்றை பார்க்கலாம் என்ற ஒரு நிலையில் இருப்பதனால் அவசரமாக பணிகள் நடைபெறுகின்றன. அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் வைக்கும் வரை போர் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது என்பதனால் இரண்டு தரப்பும் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஆளையால் நூல் விட்டு பார்ப்பதற்காக இது போன்ற வேலைகளை செய்வதும், ஒருவர் ஆளில்லா விமானத்தை அனுப்ப மற்றவர் சுட, இருவருமே பேச்சுவார்த்தை இன்னமும் முற்றுப்பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தருணமாக இந்த தருணம் இருந்தது. பேச்சுவார்த்தைகள் முற்று பெற்று விட்டதா, அதுதான் சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தையினுடைய இறுதி படிவங்களில் கையொப்பம் வைப்பதில் இப்பொழுது எங்கோ தலைமறைவாக இருக்கின்ற ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மொய்டாபா காமைனி அவரிடம் கையொப்பம் வாங்க வேண்டும். அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. அவர் இருக்கின்ற இடம் இன்றைய உயர்மட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் இருப்பதனால் இந்த பணி தாமதமாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தம் நடைபெறுவதற்கான பணிகளும் ஆடம்பர விழாக்களும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்து அரசு இந்த இரு தரப்பினரையும் வரவேற்பதாகவும் இதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இது குறித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. ஆனால் ஈரானிய தரப்பை பொறுத்த வரையில் சுவிட்சர்லாந்தும் அமெரிக்காவும் கூறுவது போல ஆர்ப்பாட்டமாகவும் படாடோபமாகவும் இதை கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. காரணம், இதற்கான இறுதி கையெழுத்து இன்னமும் வரவில்லை. எனவே சுவிட்சர்லாந்து கூறுகின்ற அந்த வரவேற்பு வைபவத்தை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று கூற முடியாது. கையெழுத்து வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் நிகழ்வில் ஈரானுடைய தரப்பில் முகமது பாகர் கலிபாவும் அமெரிக்காவினுடைய தரப்பில் JD வான்ஸும் கையொப்பமிட இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து டென்மார்க் பெர்லின்ஸ்க பத்திரிகையினுடைய மத்திய கிழக்கு விவகார செய்தியாளர் குன்னார் பில்லும் எழுதியிருக்கும் காலை செய்தியில் ஒப்பந்தம் முடிந்து நிறைவு கட்டத்தை நெருங்கி கிளைமேக்ஸில் நின்றாலும் கூட அதில் ஏராளமான கிளைமேக்ஸ் ஆபத்துக்கள் இருப்பதாக கூறுகின்றார். ஒப்பந்தம் கைச்சாத்தானால் அதனால் வரப்போகின்ற விளைவுகள் இரண்டு. போரில் ஒரு தீர்க்கமான முடிவை காணாமலே தீர்க்கமான முடிவை கண்டுவிட்டது போல இருதரப்பும் பிரச்சாரங்களை செய்ய போகின்றார்கள். முதலாவது, டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவிற்கு கொண்டு வந்தது தன்னுடைய பெரிய வெற்றி என்று அமெரிக்க அரங்கில் காட்ட முயற்சி எடுப்பார். ஈரான் தன்னுடைய முற்றுகைக்கு பயந்து இந்த ஒப்பந்தத்திற்கு இணங்கி விட்டது. ஆகா பாருங்கள், ஹோர்முஸ் நீரிணையை கூட நானே திறந்து வைத்து விட்டேன், சர்வதேச வர்த்தகம் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வைத்ததும் நானே என்று தன்னுடைய புகழாரத்தை தானே சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ள போகின்றார். அதுபோல ஈரான் என்ன செய்யும்? ஈரானும் குறைந்தவர்கள் அல்ல. நமது அணுசக்தி கட்டமைப்பா அதை பாதுகாத்து கொண்டோம், நமது யுரேனியம் செறிவூட்டலா அதையும் பாதுகாத்து கொண்டோம். எனவே இவற்றிலெல்லாம் வெற்றி பெற்றது மட்டுமா? இதுவரை காலமும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஈரானுடைய செல்வங்களை மீட்டெடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய முற்றுகையை விலத்தி இருக்கின்றோம். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அகற்றி இருக்கின்றோம். ஈரானிய பொருளாதாரம் வளர்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றோம். உலக வல்லரசு என்று கூறப்படுகின்ற
அமெரிக்காவை அடித்து நிறுத்தி இருக்கின்றோம். இந்த வெற்றியை மத்திய கிழக்கில் இதுவரை யாரும் பெற்றதே இல்லை, உலக அரங்கிலும் யாரும் பெற்றதே இல்லை. எனவே உலகிற்கு ஈரானுடைய பெருமையையும் புகழையும் வீரத்தையும் நிலைநாட்டி இருக்கின்றோம். அமெரிக்கா வெற்றி இல்லாமல் திரும்பி சென்ற சூழலை உருவாக்கியது. நமது வெற்றி ஒன்றல்ல இரண்டல்ல. ஐரோப்பிய நாடுகள் மௌனம் காத்தன, உலக நாடுகள் பார்த்திருந்தன என்ன ஆகும் ஈரானுக்கு என்று. எதுவுமே ஆகாது, ஈரான் எழுந்து வரும் என்று கூறினோம் அல்லவா என்று கூறி பிரச்சாரம் செய்து ஈரானிய அரசு தன்னுடைய உள்நாட்டு செல்வாக்கை வளர்க்க முயலும். இப்படி இருவரும் உள்நாட்டு செல்வாக்கை வளர்க்க முயல்வதனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத சூழ்நிலை வந்து இருவருமே இந்த 60 தினங்களில் தமக்கு தாமே புள்ளிகளை வழங்கி ஈகோவினுடைய உச்சத்தில் ஏறி இருக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும். மேலும் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்த அணுசக்தி ஒழிப்பு, லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் போன்றவை சரியான முறையில் இந்த ஒப்பந்தத்தில் பேசப்படவில்லை. எனினும் ஈரான் ஒப்பந்தத்தை நெருங்கி விட்டதாக கூறுகின்றது. மேலும் சில மணி நேரத்தில் ஈரானினுடைய சம்மதம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. விவகாரம் இறுதி கட்டத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் வருமாக இருந்தால் அதன் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு தற்காலிகமான ஆறுதல் கிடைக்குமே அல்லாமல் ஒரு நிரந்தர ஆறுதலை கொடுப்பதற்கான எந்த விதமான காரியங்களும் நடைபெறாமல், போரை எதற்காக தொடங்கினார்கள் அதற்கான பணிகளும் முடிவடையாமல், போருக்கு முன்னர் என்ன இருந்ததோ அதையே மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று பெரும் கொண்டாட்டங்களை நடத்துகின்ற நிகழ்வு சுவிட்சர்லாந்தில் நடைபெற போகின்றது. அவளை நினைத்து உரலை இடித்தது போலவும், வெறுவாய் சப்பியது போலவும், மனப்பால் குடித்தது போலவும் இந்த நிகழ்வு நடைபெறப் போகின்றது என்பது இதனுடைய பழமொழிகளாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.